எம்புரான் திரைப்படத்திற்கு தடை விதிக்க கேரள உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே அதற்கான சான்றிதழ் வழங்கப்பட்ட பிறகு அது ஒரு வேலிடேட் செய்யப்பட்ட படமாகவே பார்க்கப்படும். இந்நிலையில் பாஜக நிர்வாகி தாக்கல் செய்த மனு கோடை விடுமுறைக்கு பிறகு விசாரிக்கப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது நீதிமன்றம். தணிக்கை சான்று கொடுக்கப்பட்டதால் எம்புரான் படம் திரையிட தகுந்ததுதான் என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, நீதிமன்றம் என்ன ஆணை பிறப்பித்துள்ளது? எம்புரான் திரைப்படத்தினுடைய வெளியீடிற்கு தடை விதிப்பதற்கான ஒரு உத்தரவை மறுப்பு தெரிவித்து தற்பொழுது கேரள உயர்நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. மிக முக்கியமாக பாஜக மூத்த தலைவர் விஜேஷ் தலைமையில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த ஒரு மனுவின் மீதான விசாரணையை இன்று எடுத்துக்கொண்ட கேரள உயர்நீதிமன்றம் அந்த படத்தின் மீதான தடையை வழங்குவதற்கான ஒரு உத்தரவை விதிக்க மறுப்பு தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஏற்கனவே சிபிஎஃப்சியினுடைய சான்றிதழ் பெற்று முறையாக வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இதற்கு ஏன் ஒரு தடை என்பது வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் உயர்நீதிமன்றமானது இன்றைய விசாரணையின் பொழுது எழுப்பியிருக்கிறது. மேலும் இந்த வழக்கினுடைய விசாரணையை விரைந்து பட்டியலிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்பொழுது கேரள உயர்நீதிமன்றமானது நிராகரித்திருக்கிறது. மிக முக்கியமாக கோத்ரா வன்முறை தொடர்பான காட்சிகள் அது இடம்பெற்றதன் காரணமாக அதனை தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விளைத்துதான் விஜய் சார்பாக இந்த ஒரு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அவருடைய கோரிக்கையை உடனடியாக ஏற்பதற்கு கேரள உயர்நீதிமன்றம் தற்பொழுது மறுப்பு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.